ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான். சின்ன வீடியோ பட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான வீடியோ தான். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து என்ன சமைச்சு சாப்பிட்டாலும் சரி, வெளியில் என்ன தான் வாங்கி சாப்பிட்டாலும் சரி, ஒரு பொருளை வந்து நாமளே ப்ரொடக்ஷன் பண்ணி அதை நாமளே சாப்பிட்றது, சமைச்சு சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப ஒரு ஒரு பெரிய விஷயம். அது வந்து நம்மள நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு விஷயம். எனக்கு என்னென்னா, இந்த கீரையை வந்து நான் வளர்க்கவே இல்லைங்க, அதுவாக வளர்ந்துட்டு. இந்த கீரை பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, குப்பைக்கீரை இல்லை பண்ணைக்கீரை அப்படி சொல்லுவாங்க. இது வந்து குப்பை அப்படின்னா குப்பையில் விளையாது. பட் வந்து எந்த ஒரு உரம் எதுவுமே நம்ம போடாமல் நம்ம இருக்கும் பார்த்திங்களா, அந்த இடத்துல தன்னால் வளரக்கூடியது. ஸோ இந்த கீரைக்கு வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட் உண்டு. பத்தாததுக்கு வந்து ஏகப்பட்ட கீரையை பற்றின சத்துக்களை வந்து நம்ம சொல்லணுன்னா சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ ஒரு சத்து இருக்குது. சத்து மட்டும் கிடையாது, பயங்கரமான ஒரு டேஸ்ட் இருக்கும். இது வந்து கொஞ்சம் நல்லா மழை பெஞ்ச டைமுங்கிறதுனால எங்கள் வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து அது நிறைய வளர்ந்துருந்தது. ஸோ அதை எடுத்து நம்ம இன்றைக்கி இது கொஞ்சம் கடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இந்த கீரைக்கு வந்து நான் எந்த உரமும் போடலை, எதுவுமே பண்ணல. ஸோ பொன்னாங்கண்ணி கூட நிறைய வளர்ந்துருந்தது. ஸோ அந்த பொன்னாங்கண்ணி வந்து ரொம்ப இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையுமே நாங்கள் டிஸ்போஸ் பண்ணிட்டோம் எடுத்துகிட்டு. ஸோ இந்த கீரை வந்து குப்பைக்கீரை இல்லை பண்ணைக்கீரை சொல்லுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த கீரை. பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி தண்டெல்லாம் பெருசாக இருக்கும். பட் நாம் அதில் இருக்கிற இலைய மட்டும் எடுத்துட்டு, நம்ம அந்த மேலே இருக்கிற பூ இருக்குது பார்த்திங்களா, அந்த பூவெல்லாம் வந்து எடுத்துட்டு, நம்ம நார்மலாக நம்ம எப்படி அரைக்கீரையெல்லாம் வந்துட்டு சிறுகீரையெல்லாம் கடைவோமோ அதே மாதிரி இதையும் கடைஞ்சோன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா கீரையை விட ஃபஸ்ட்டு கிரேட் இது தான். ஸோ இந்த கீரையை இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணுறேன். எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே வளர்ந்த அந்த கீரையில் கொஞ்சம் எடுத்துகிட்டு, அதை மேக்ஸிமம் அது வளர்ந்தது எல்லாமே நான் எடுத்துட்டேன். பட் எங்களுக்கு நான் ஒரு 4-5 பேருக்கு தாராளமாக போதும், அந்த அளவுக்கு கீரை கிடச்சிது. இந்த கீரை இந்த மாதிரி மேலே இருக்குது பார்த்திங்களா, இந்த பூவை வந்து டிஸ்போஸ் பண்ணிடணும். தென் கீழே வந்து தண்டு பெரிய தண்டாக இருந்தால் அதில் கொஞ்சம் கூட முள் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இந்த கீரை எடுக்கணும். இது வந்து காட்டிலலாம் வந்து நிறையா வளர்ந்து நிற்கும். ஸோ அந்த காலத்தில் காட்டுக்கு போகிறவங்கலாம் இந்த கீரையை எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுவாங்க. அந்த காலத்தில் களிக்கு தொட்டுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. பட் வந்து இது நான் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம ரைஸுக்கு தான் செய்ய போகிறேன். இதை நல்லா வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அலசிட்டு, கீரையை கடையிறதுக்கு வந்து என்னெல்லாம் போடுவோம், தக்காளி, அப்புறமா வெங்காயம், அப்புறம் பூண்டு, கொஞ்சமாக சீரகம், அதுக்கப்புறம் பச்சை மிளகா, இது மட்டும்தான். இதை மட்டும் ஒரு மிக்சியில் ஒரு பல்ஸ் கொடுத்துட்டு கீரையை நல்லா அலசிட்டு அதை வந்து வேக வைக்கும்போது இதையும் சேர்த்து போட்டு வேக வச்சிடணும். கண்டிப்பாக கீரையை வந்து தட்டு போட்டு மூடக்கூடாது. அப்படி மூடிட்டோன்னா அந்த கீரையோட கலர், அந்த க்ரீன் கலர் போயிடும். ஸோ அதனால் ஒரு பேம்பு மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஏர் ஃப்ளோ இருக்கிற மாதிரியான ஒரு மூடி போட்டு நான் மூடிக்கிறேன். போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் தான், அந்த உடனே அது ரெடி ஆகிடும். செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.